இந்த நாளிலும் மீண்டுமாக பரமழைப்பு திருச்சபையின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வரவேற்கிறேன். கடந்த வாரத்தினுடைய செய்தியை நாம் தொடர்ந்து இன்றைக்கும் கேட்கப் போகிறோம். செய்தியின் தலைப்பு தேவனுடைய தாமதமும் அதில் நம்முடைய ஆசீர்வாதமும். தேவனுடைய தாமதமும் நம்முடைய ஆசீர்வாதமும். இந்த காரியம் நாம் தேவ பிள்ளைகளாக அறிந்திருப்பது நல்லது. பல நேரங்களிலே நாம் நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். ஏன் எனக்கு இந்த மாதிரியான தாமதங்கள், ஏன் நான் கேட்டது கிடைக்கவில்லை என்றெல்லாம் நாம் மிகவும் சோர்ந்து போகிறோம். ஆனால் இயேசுவை நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நாம் வேதத்தை ஆழமாக பார்க்கும் பொழுது அதில் உள்ள சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடந்த வாரத்திலே தாமதம் என்ற காரியம் இரண்டு விதத்தில் வருகிறது. ஒன்று, நம்மால் வரக்கூடிய தாமதம், நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய முறுமுறுப்புகள், இதன் நிமித்தமாக வரக்கூடிய தாமதங்கள். இது நம்மால் வரக்கூடிய தாமதம். இன்னொரு தாமதம் தேவனே நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற தாமதங்கள். சரி, இன்னைக்கு ஒரு காரியத்தை, ஒரு அழகான வேத பகுதியை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் ஏன் இந்த தாமதங்களை செய்கிறார், அந்த தாமதத்துக்கு பின்னால் நமக்கான தேவனுடைய திட்டம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய தாமதம் என்பது என்ன கிடையாது, அது மறுப்பு கிடையாது. ஆண்டவர் உனக்கு இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் அது ஏற்ற நேரம் இதுவல்ல அந்த ஏற்ற நேரம் என்பது அதனுடைய ஒரு சிக்னல் என்று கூட நம்ம சொல்லலாம். சரி, யோவான் 11வது அதிகாரத்தில் நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 45வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் ரொம்ப அழகாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் நடக்கிற ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதை செய்தாலும் அதிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிய முடியும். யூதேயா அப்படிங்கிற ஊரில் பெத்தானியா என்று ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு எளிமையான குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு சகோதரன் இருந்தான். அந்த ஒரு சகோதரனுக்கு 2 சகோதரிகள் இருந்தனர். அந்த எளிமையான குடும்பத்தை நேசித்த ஒரு அருமையான அன்பின் நண்பரும் கூட இருந்தார். குடும்பத்தில் இருந்த அந்த சகோதரனுக்கு ஒரு வியாதி வந்துவிட்டது. வியாதியுற்ற அந்த சகோதரனை சந்திக்க அந்த குடும்பத்தின் அன்பு நண்பருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. நீர் நேசிக்கிற, நீர் சிநேகிக்கிற அந்த லாசரு வியாதியாயிருக்கிறான் என்று ஒரு செய்தியை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நண்பர் உடனடியாக வரவில்லை. அவர் வேண்டுமென்றே அவர் தாமதம் செய்தார். இதற்கு பின்னால் தான் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த எளிமையான அழகான ஒரு குடும்பம், சகோதரிகள் சகோதரர் என்று அந்த குடும்பத்தை இயேசு ரொம்ப நேசித்த ஒரு குடும்பமாக இருந்தது. நன்றை கவனிங்கள். இந்த நேரத்தில் இயேசு எங்கே இருந்தார் என்று பார்க்கும் பொழுது 10வது அதிகாரம் 40வது வசனத்தில், யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அப்போ இயேசு எங்கே இருக்கிறார் என்றால், யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து அந்த இடத்துக்கு அந்த பக்கம் யோர்தான் பக்கத்தில் அப்படிங்கும்போது பெத்தாபரா என்று அந்த இடத்தை சொல்கிறார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பெத்தாபரா அப்படிங்கிறது தான் பெத்தானியா என்ற பெயர். 2 பெத்தானியாக்கள் இருக்கிறது. 2 பெத்தானியா. ஒன்று எருசலேமில் இருக்கிற பெத்தானியா, அங்கே தான் இந்த லாசருவும் மரியாள் மார்த்தாள் இவர்கள் இருக்கிற ஊர் இந்த பெத்தானியா. இயேசு கிறிஸ்து இருந்த அந்த இடம் பெத்தாபராவும் அதோட இன்னொரு பேர் தான் பெத்தானியா.
அது வந்து யோர்தானுக்கு பக்கத்தில் இருந்த பெத்தானியா. அந்த பெத்தானியாவிலிருந்து இந்த பெத்தானியாவுக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போது இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பத்தில், நல்ல கவனிங்கள், இயேசு நேசிக்கிறார். அந்த குடும்பத்தோடு எப்போவெல்லாம் பெத்தானியா வர்றாரோ அந்த வீட்டில் தான் அவர் வந்து இளைப்பாறுகிற ஒரு வீடாக இருந்துச்சு. அந்த வீட்டிலே அவர் இளைப்பாரி கொண்டிருந்தார். அந்த பெத்தானியா அப்படிங்கிற அந்த பேருக்கான அர்த்தம் துன்பத்தின் வீடு. பெத்தானியா அப்படின்னா துன்பத்தின் வீடு என்று அர்த்தம். இப்போ இந்த துன்பத்தின் வீடு, அந்த வீட்டில் 3 பேர் இருந்தாங்க. ஒன்று மார்த்தாள். மார்த்தாளுடைய பழக்கமே என்னன்னா, நல்ல சேவை செய்கிறவள், நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி. மரியாளுடைய வேலை நல்ல ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அதை வர்ஷிப்னு சொல்லலாம், ஆராதனை செய்கிறவளாக இருந்தாள். லாசரு என்ற பெயருக்கான அர்த்தம் தேவன் உதவுகிறார் என்று அர்த்தம். அதாவது இதையெல்லாம் சேர்த்து இந்த பெயருடைய அவங்களுடைய குணத்தின் அடிப்படையில் நாம் கூட்டி பார்க்கும் பொழுது என்னன்னா, பெத்தானியா அதாவது துன்பத்தின் வீட்டில் மரியாள் தேவனுடைய வார்த்தை கேட்கிறது, ஆராதனை. அதாவது துன்பத்தின் வீட்டில் ஆராதனையும், மார்த்தாள் சேவை செய்கிறாள், அந்த சேவையும் இருக்கும் இடத்தில் துன்பத்தின் வீடாக இருந்தாலும் எங்கே தேவனுக்கு ஆராதனையும் சேவையும் இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவனின் உதவி வெளிப்படுகிறது. லாசர் என்ற பெயருக்கு அர்த்தம் தேவனுடைய உதவி. நன்றாக கவனிங்கள், எந்த வீட்டிலே துன்பம் வரலாம், துன்பம் இல்லாத வீடுகள் கிடையாது. ஆனால் எங்கே அந்த ஆராதனை தேவனுக்காக, எங்கே ஆண்டவருடைய காரியங்களுக்கு சேவை இருக்கிறதோ அங்கே வீட்டுக்குள்ளாக என்ன வருகிறது, தேவனுடைய உதவி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, தேவனை நேசித்தாலும் பிரச்சனை வருதே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிலெல்லாம் பார்க்க போகிறோம். நிறைய போராட்டங்கள் வருது, பிரச்சனை வருது, பின்னடைவுகள் வருது. ஏன் இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிருக்கணும். அதாவது நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி பிரச்சனைகளை, போராட்டங்களை எல்லாம் அனுமதித்து நம்ம வாழ்க்கையில் அதையெல்லாம் அதை செய்கிறார் என்றால் அதுக்கு பின்னால் ஒரு ஜீவ விருட்சம் போல ஒரு சந்தோஷம் இருக்குது. அது நமக்கு தெரியறதில்ல. தேவன் அதையெல்லாம் நமக்கு காட்டுகிற அவசியமும் அவருக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் அதை நன்றாய் புரிந்து கொள்ள வைப்பார். இந்த 2ஆம் வசனத்தில், அதாவது யோவான் 11:2 கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, சொல்லப்போனால் அடுத்த அதிகாரத்தில் தான் இந்த சம்பவமே நடக்குது. அதாவது மரியாள் இயேசுவுடைய பாதத்திலே தைலம் பூசுவதெல்லாம் அடுத்த அதிகாரத்தில் தான் வருது. ஆனால் முன்கூட்டியே இந்த சம்பவம் வருகிறது, சொல்லப்படுகிறது. இதுக்கு பேர் இலக்கிய உத்தி. என்ன இலக்கிய உத்தி என்றால் ப்ரோலெப்சிஸ் என்று சொல்வார்கள். ப்ரோலெப்சிஸ் என்ற உத்தி என்னவென்றால், பின்னால் தான் நடந்திருக்குது, ஆனால் வாசகர்களாகிய வேதத்தை வாசிக்கிற நாம் அந்த அடையாளத்தை, இவள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்காக முன்கூட்டியே ஆவியானவர் என்ன செய்கிறார், அவருடைய பெயரை முன்னாலே பதிக்கிறார். ஆமென். ஆனால் அந்த சம்பவம் பின்னால் தான் நடக்குது. நல்லா கவனிங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் உலகத்தில் சாதிக்கலாம், ஆனால் வேதம் அதை நினைவு கொள்வதில்லை. தேவன் அதை நினைப்பதே கிடையாது. நீங்கள் தேவனுக்கு என்ன செய்கிறீர்களோ அதை தேவன் மறப்பதும் கிடையாது. அதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தில், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் 2 பேருமே, மார்த்தாள் மரியாள் 2 பேருமே, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இப்போ என்னன்னா, ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க, நீர் சிநேகிக்கிறவன் என்று சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னால, அதாவது யோவானில் இயேசுடைய அற்புதங்கள் மொத்தம் 7 அற்புதங்களை யோவான் செய்திருக்கிறார். இதுதான் 7வது அற்புதம். அதுக்கு முன்னால்
6 அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னும் ஏகப்பட்ட அற்புதங்கள் இருக்கிறது என்று யோவான் சொல்லியிருப்பார். அவருடைய அற்புதங்களுக்கு அளவே கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த லாசருவுக்கு செய்கிற இந்த அற்புதம் தான் அவரை சிலுவைக்கு கொண்டு போறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். நன்றை கவனியுங்கள். ஆண்டவர் இந்த ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக நிறைய அற்புதங்களை செய்தவர் தான். இதை அந்த லாசருடைய குடும்பத்தில் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, யாராருக்கும் அற்புதம் பண்ணீங்க, யாராருக்கும் அற்புதம் பண்ணீங்களப்பா, ஆனால் நீர் சிநேகிக்கிற ஒருவன் அல்லவா, அவன் என்னவா இருக்கிறான், வியாதியா இருக்கிறான். ஒரு ஹிண்ட் கொடுத்து பேசுறாங்க. நீர் நேசிக்கிறவர், நீர் சிநேகிக்கிற ஒருவர் இப்படி வியாதியா இருக்கிறார். நீர் அதை உடனடியாக அதை சரி பண்ணணும். என்னவா இருக்கிறார், என்ன வியாதி என்று சொல்லப்படவில்லை, ஏதோ ஒரு வியாதி. நீங்க அவனுக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தகவலை அவருக்கு கொடுக்கிறார்கள். 3ஆம் வசனத்தில், அப்பொழுது 4ஆம் வசனத்தில், இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். நல்ல கவனிங்க, ஏன் ஆண்டவர் தாமதம் செய்கிறார் என்பதை நாம முதல்ல கவனிக்கணும். ஒரு வியாதி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவர்கள் உதவிக்கு அழைத்தது சரியான ஒரு நபரைத்தான், அவர்களுடைய நல்ல நண்பர். அந்த பெத்தானியாவிலே அவர்கள் வீட்டிலே வந்துதான் தங்குவார். அப்படி அந்த குடும்பத்தை நேசிக்கிற ஒருவரிடத்திலே இந்த தகவலை கொடுக்கிறார்கள். நிச்சயமாய் அவருடைய எண்ணம் என்னவென்றால், இயேசு கண்டிப்பாய் வருவார், வந்த உடனே அந்த வியாதியை சுகமாக்கி விடுவார் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. அந்த செய்தி இயேசுவிடத்தில் சேர்ந்ததா அப்படின்னா சேர்ந்துச்சு. இயேசுவிடத்தில் தகவலும் போய் சேர்ந்து விட்டது. அப்போ ஆண்டவர் அந்த செய்திக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வியாதியின் முடிவும் மரணம் அல்ல. வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் அப்படின்னா, இவனுக்கு வந்திருக்கிற வியாதி அது என்னவாக மாறாது, மரணமாய் மாறாது, மரணத்துக்கு ஏதுவாக இருக்காது. ஆனால் இந்த வியாதினால, இந்த வியாதி அனுமதித்ததன் மூலமாக 2 காரியம் நடக்குது. ஒன்று, தேவன் மகிமைப்படுவார். 2வது, தேவனுடைய குமாரன் மகிமைப்படுவார். என்னது, ஒரு வியாதி அவர் நேசிக்கிற ஒரு குடும்பத்தில் அவருடைய நண்பனுக்கு ஒரு வியாதி. அந்த வியாதி எப்படிங்க தேவனுக்கு மகிமையாகவும் இயேசுவுக்கு மகிமையாகவும் மாறும் என்றால், அந்த சம்பவத்தை தான் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கா, வியாதி இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைகள், குடும்ப நெருக்கங்கள், பொருளாதாரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால், நீங்கள் யாருக்கிட்ட தான் நீங்கள் சொல்கிறீங்க? இயேசுவிடத்திலே சொல்லுகிறீர்கள். ஜபத்துக்கு வர்றீங்க, இயேசுவிடத்தில் வந்தால் நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும் என்றுதான் வர்றீங்க. அப்படித்தானே? இயேசுவிடத்தில் வருவதற்கு பல காரணங்கள் இருக்குது. இயேசுவிடத்தில் வந்தால் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் தொலைந்து போகும், சாபங்கள் எல்லாமே ஆண்டவர் மாற்றி விடுவார், வியாதியை குணமாக்குவார், பிரச்சனைகளை நீக்குவார், கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கூடவே இருந்த ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, எல்லாமே ஓகே தான். ஆனால் சில நேரத்தில் எல்லாருக்குமே என்னென்னா, நான் ஜெபிக்கிறேன் ஆனாலும் என்ன நடக்கலை, எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்றால், ஒன்று தாமதம் நம்மனால, இன்னொன்று தேவனால் ஒரு தாமதம் என்றால், சரி நம்மளால தாமதம் என்பதை நமக்கு கண்டுகொள்ளலாம். நான் சரியாக கீழ்ப்படுகிறது கிடையாது, நான் சரியான ஜெப வாழ்க்கையில் இல்லை, நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அதை தேவன் சபைகளை சுட்டி காட்டுகிறார். பாஸ்டர் மூலமாகவோ லீடர்ஸ் மூலமாகவோ ஆண்டவர் நீங்கள் இதை இந்த காரியங்களிலே நீங்கள் சரி பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது, தாமதத்தை என்னால் தான் தாமதம் வருது அப்படின்னா சரி பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சில நேரத்தில் தேவனே தாமதிக்கிறார் என்றால் எப்படி தெரிந்து கொள்வது? அப்போது நான் எல்லாத்துலேயுமே கர்த்தருக்கு முன்பதாக
சரியா இருக்கிறேங்கிறத பரிசுத்த ஆவியானவர் உங்க ஆவியில பேசிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் தேவன் இந்த இடத்துல ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த தாமதம் எதற்காக? ஒரு முக்கியமான காரியம். அந்த தாமதத்திலே நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறேன் மாத்திரமல்ல, அந்த பிரச்சனை எனக்குள்ள இருக்கிறதன் மூலமாக என் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். அந்த வியாதி, அந்த பிரச்சனை, அந்த காரியம் எனக்குள்ளே கர்த்தர் அனுமதிக்கிறதன் மூலமாக அதை நான் சகித்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, என எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நீங்க அப்படி நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். ஆகவே இந்த வார்த்தையின்படியாக தேவன் மகிமைப்படுகிறார், இயேசுவும் மகிமைப்படுகிறார். ஆகவே கவனிங்க, தேவனும் இயேசு கிறிஸ்துவும் மகிமைப்படுவதற்குத்தான் உங்களிடத்தில் இருக்கிற அந்த சில பிரச்சனைகள் அவருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த பாரங்களை சுமக்கிறீர்கள் என்பதை நினைத்து நீங்கள் கர்த்தருக்கு என்னதான் செய்யணும்? ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீதிமொழிகள் 20:21 சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நீங்க உடனுக்குடனே ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனா சில நேரத்தில் வேதம் அதை சப்போர்ட் பண்ணவில்லை, அதை ஆதரிக்கவில்லை. உடனடியாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. பைபிள் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே துரிதமாய் வேகமாய் கிடைத்த சுதந்திரம், நன்மைகள், உங்களுக்கான காரியங்கள் எல்லாம் முடிவில் என்னவா மாறாது? ஆசீர்வாதமாய் மாறாது. அப்போ நீங்க தேவனுடைய கரத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய பாதத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். அப்போ காத்திருப்பு என்பது நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்தும், உங்களை மாற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்த வசனத்தில் இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்றேன், இயேசு உங்ககிட்ட அன்பா இருக்கிறாரா? உண்மையாவா அன்பா இருக்கிறாரா? சரி, இப்போ என்ன அன்பா இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும்? அன்பா இருக்கிறவங்க கிட்ட தான் அதெல்லாம் சில நேரத்தில் செய்ய வேண்டியதாக இருக்கு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்த வசனத்தில் அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஆச்சரியமா இருக்குது. இப்ப பொதுவா இவர்கள் என்ன சொல்லி அனுப்பினார்கள்? நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறார். ஒரு வார்த்தையை அழுத்தி ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, நீ சிநேகிக்கிறவர். அப்போ என்ன அர்த்தம்னா சீக்கிரமா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கன்னு அர்த்தம். மற்றவங்கன்னா பரவாயில்ல, இப்போ நீர் சிநேகிக்கிறவர்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்துடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, நீங்கள் வரலன்னா ரொம்ப கஷ்டம், அதனால் நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாங்க அப்படின்னு. இப்போ சொல்லும் பொழுது இவங்க இருக்கிற பெத்தானியா எருசலேமுக்கு பக்கத்தில் 2 மைல் தூரத்தில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெத்தானியா இருக்கு. இவர் இருக்கிற பெத்தானியா எங்க இருக்கு? யோர்தான் பக்கத்தில் இருக்கிற பெத்தானியா அல்லது பெத்தாபரா. அங்க அந்த பெத்தானியாலேருந்து இந்த பெத்தானியாவுக்கு எவ்வளவு தூரம்? 35 கிலோமீட்டர். கால்நடையாக ஒரு நாள் தூரம். ஓகே, இப்போ இந்த நேரத்தில் சில கால்குலேஷன்ஸ் கவனிங்க. வியாதியா இருக்கிறான் என்று தகவலை சொல்றதுக்கு இயேசுவிடத்தில் அனுப்பப்பட்டு வருகிறவர்கள் அந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? 1 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்குன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இல்லையா, ஒரு ஃபோன் கால் பண்ணியாச்சுன்னா உடனே ஒரு செகண்டில் போயிடும். ஆனால் அன்னைக்கு அந்த 30லேருந்து 35 கிலோமீட்டருக்கு அவங்க 1 நாள் பிரயாணம். அப்போ வியாதியாக இருக்கிறதுக்கு 1 நாள் பிரயாணம் கழித்து தான் இந்த வியாதி பற்றி இயேசுவிடத்தில் சொல்ல வர்றாங்க.
இப்போ இயேசு என்ன பண்ணி இருந்திருக்கலாம்னு நம்ம யோசிப்போம். நம்ம ஆலோசனை என்ன? உடனே நடக்கணும், உடனே நடக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் உடனே நடக்கவும் இல்லை, எதுவும் நடக்கவும் இல்லை. சரிங்களா? இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும், அப்போ 2 நாள் ஆகிரும். வந்தது ஒரு நாள், இவர் போகிறதுக்கு ஒரு நாள், 2 நாள். ஆனால் இவர் என்ன பண்ணார்? இன்னும் 2 நாள் அங்கே தாமதிக்கிறார். ஏன் இந்த தாமதம்? நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம அப்படியே அலறுவோம், ஐயோ சீக்கிரமா காலம் முடிய போகுதே, நாளைக்குள்ள நடக்கணுமே. அப்படித்தானே? நிறைய நேரத்தில் ஐயோ காலம் ரொம்ப குறுகி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப அவசரப்படுவோம். ஆனால் கவனிங்க, ஆண்டவர் இன்னும் 2 நாள் அங்கே தங்கியிருக்கிறாருன்னா ஏன் ஆண்டவரே? அந்த 2 நாளும் ஏற்கனவே ஒரு நாள், அப்புறம் இது ஒரு 2 நாள், அப்புறம் அடுத்த நாள் ஒரு நாள் ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 நாள் அப்படின்னு நீங்கள் அந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது 4 நாள் கழிச்சுங்க போகிறார். 4 நாள் ஆச்சே, நாரி போயிருக்குமே அப்படின்ட்டு இல்லையா? இதெல்லாம் நம்ம இதிலிருந்து நிறைய காரியங்களை ஆவியானவர் நமக்கு சொல்லித்தர போகிறார். அல்லேலூயா. சரியா? மொத்தம் எத்தனை நாள்? சரி, இந்த 4 நாள் நடந்த விஷயம் என்ன? சொல்லப்போனால் உள்ளே வச்சு 4 நாளாச்சு நாரி போகுமே அப்படின்னா, இந்த செய்தியை கொண்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட லாசரு மரித்து போயிருப்பார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் இல்லாததுனால இயேசுவிடத்தில் சொல்லவும் முடியல. இப்போ இயேசு என்ன பண்ணுவார்? இயேசுவுக்கு கம்யூனிகேஷனுக்கு ஏதாச்சும் ஃபோன் தேவையா? அங்கே என்ன நடந்திருக்குன்னு இயேசுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவங்க எத்தனை புலம்பல்கள், எத்தனை வேதனைகள் அந்த சகோதரிகள் படாத பாடுபட்டிருப்பாங்கல்ல. இயேசு வேற வரலையே. சரி, ஒரு நாள் போகிறதுக்கு சரிதான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும். ஆனால் இடையிலையே இப்படி ஆகிப்போச்சே, ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. இயேசு இருந்தும் ஏன் இந்த நிலை? இதை தான் நாம் அடிக்கடி சொல்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கு பின்னால் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாம் ஒன்றும் சொல்ல கொடுக்க வேண்டிய அவசியத்தில் அவர் சர்வ வல்லவராக இல்லை. அவர் சகலத்தையும் படைத்தவர், வானத்தை பூமியை எல்லாவற்றையும் படைத்தவர், காலங்களையெல்லாம் தம்முடைய கருத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். அல்ல, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் டைமில் நடக்கணுமா இல்லை கர்த்தருடைய டைமில் நடக்கணுமா? உண்மையாவா? அப்போ ஏன் டைமில் ஆண்டவர் செய்யாததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் போன வாரம் சொன்னேன், வாட்சை நீங்கள் கட்டிக்கிங்க, ஆனால் டைமை கர்த்தர் டைமில் நீங்கள் பார்த்துக்கிங்க. ஆமென். காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. சரி, இப்போது இதுக்கிடையில் சில சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்வதற்கானதில் நம்ம டாப்பிக்கோட காரியம் என்ன? தாமதம். அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஆமென். இப்போது தன்னுடைய சீசரை நோக்கி சொல்கிறாரு, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது 4வது நாள் தான் என்ன செய்கிறாரு? அப்படியே போகிறார். இப்போ கிட்டத்தட்ட டென்ஷன் வருமா வராதா? இப்போ நம்ம யோசிக்கிறதெல்லாம் என்னென்னா, யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம யோசனை என்னவெல்லாம் யோசிப்போம், இயேசு ஏன் நான் வரல? அட்லீஸ்ட் அடக்க ஆராதனைக்காச்சும் வந்திருந்துருக்கலாமே, 2வது நாள் வரைக்கும் வச்சுட்ருப்போம். ஆனால் இன்னும் வரலையே, ஏன் வரல? அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். சரி, போகலாமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. போகிறாங்க. இடையில திதிமு என்னப்பட்ட தோமா, வாங்க அவரோடு கூட மரிக்கிறதுக்கு நம்மளும் போயிடலாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் வேற மாதிரி யோசிக்கிறார். தாமஸ் என்ன யோசிக்கிறாரு? இவர் எதுக்கு போகிறாரு? இவர் எதுக்கோ போகிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு? நம்மளும் செத்துருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் இது அவரோட பிளான் கிடையாது. தோமாவோடைய பிளான் இயேசுடைய பிளானா? ஆனால் அவர் என்ன டிக்ளேர் பண்ணார்? வாங்க நம்மளும் சேர்ந்து
செத்துருவோம் அப்படிங்கிற இந்த மாதிரி தான் நம்மளும் பேசுகிறோம். இது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. இது உங்கள் வாய் பேசுது. ஆண்டவர் அதுக்கு முன்னாலே ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்ம வாசிக்கலாம். பதிமூன்றாம் வசனம், 13 15 வரைக்கும் வாசிங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. நல்லா கவனிங்க, லாசரு மரித்து விட்டார் என்ற செய்தி வந்தது இயேசுவிடத்தில். வியாதியா இருக்கிறான் என்றுதான் செய்தி வந்துச்சு. ஆனால் மரித்து விட்டான் என்பது இயேசுவுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியும்? அவருக்கு என்ன தெரியாது. சரியா? அவன் நித்திரையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாருங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? தூங்கிட்டு இருக்கிறான், இளைப்பாரி கொண்டிருக்கிறான், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான், வியாதி, அதனால எந்திரிச்சிருவான்னு அவங்க நினைக்க, இல்லைப்பா செத்துட்டானே ஐசு சொல்லிட்டார். இதுக்கு அப்புறம் தான் தோமா நம்ம போய் செத்துருவோம் ஏசு கூட போய். ஏன்னா 4 நாள் ஆச்சு சொல்லி. அப்போ இவ்வளோ லேட்டாக நடந்துச்சுன்னா, லேட்டாக போனால் கல்லடிச்சா என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க, நம்மளும் செத்துடலாம். இப்படி எல்லாம் யோசனை வருது. நமக்கு என்னென்ன யோசனை வருதுன்னு நமக்கே தெரியாது. அவர் யோசனையில் பெரியவர்னா நாமெல்லாம் யோசனையில் ஐயோ கொஞ்சம் நம்ம யோசனையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. ரொம்ப நினைக்கிறோம், இதுதான், இதனால தான் அப்படி, அதனால தான் இப்படி, அப்படி நம்ம ஒரு அனுமானத்துக்குள்ள கெஸ் பண்ணுறோம்ல, அங்கே தான் தேவன் சிரிக்கிறார் நம்மை பார்த்து. நீ என்ன வேணா பேசிக்கோ. தோமா பேசும்போது என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னு நீ நினைக்கிறியா? இல்லை. இந்த வியாதியே எதுக்கு தான்? நம்மளாம் சாகருக்கு இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவும் தேவகுமாரனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவும் என்று சொன்னதுக்கு அப்புறமும் சாக போலாம் அப்படின்னா நம்மளை மாதிரியே பேசுறான்ல. என்ன ஆண்டவர் அத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அதையும் நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். ஏசப்பா அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இருந்து நமக்குள்ள இன்னொரு தாட் வந்துட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்குது. இரண்டாவது எண்ணம், அதை நீங்கள் நிறுத்தணும். ஆண்டவர் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார், நான் மரணம் அடைவேன் என்று அவன் சொல்லுகிறார். ஆகவே இந்த தாட்டு, இந்த எண்ணம் ரொம்ப தப்பு. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவர் நினைப்பதெல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆண்டவர் வேற மாதிரியான வழிகளை வைத்திருக்கிறார், வேறு மாதிரியான நினைவுகளோடு இருக்கிறார். உங்கள் நினைவுகளை அவர் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது, அவசியம் கிடையாது. நீங்கள் அவர் நினைவுகளை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரொம்ப ஓவராக நீங்கள் பேர்டனில் இருக்கிறீங்க, ரொம்ப பாரத்தில் இருக்கீங்க, அவசரப்படுறீங்க, சீக்கிரம் நடக்காதா, இல்லைன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் கேட்பாங்க, 4 பேர் கேள்வி கேட்டுருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒரு கதி கலங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல என்பது இந்த வேதத்திலிருந்து நான் பார்க்க முடியும். வாசிங்க. நான் அங்கே இராததினால், நல்லா கவனிங்க, ஏசப்பா அங்கே இல்லாததினாலே, ஆமென், இருந்திருந்தால் ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டிருக்காது, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்காது. அங்கே இல்லை. அவ புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஒரு பிளானில் செயல்படுகிறார், ஆண்டவர் அழகான ஒரு திட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் அங்கே இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அந்த தகவல் கிடைத்த அன்னைக்கு நான் சிநேகிதன் என்று சொல்லி அளவு அனுப்பியிருக்கிறார். அப்போ என் சிநேகத்தை காட்ட வேண்டும் என்று ஒரு துடிப்போட உடனடியாக ஓடி ஓடி போயிருந்தால், அவன் வியாதியில் கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்திருப்பார். உயிர் போகிற நேரத்தில், அப்படியே இருந்திருக்கிற நேரத்தில் அந்த வியாதியை சுகப்படுத்தியிருப்பார். ஆனால் அது அவருடைய திட்டத்தில் இல்லை, அது இல்லை. அவர் வேறொன்றை நினைத்து கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். எரேமியா 29:11 மறக்கக்கூடாது. நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள்,
நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் நம்புறேன், என்னை குறித்து நான் அல்ல, என்னை குறித்து என் ஆண்டவர் நினைத்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நினைவில் இருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கும் பொழுதும் ஒரு வியாதி இருக்கலாம். அந்த வியாதி சரியாகாம இருக்குது. உங்களுக்கு சில பிரச்சனைகள் ரொம்ப நாளாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கு. தாமதம் ஏன்? நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அதே நேரத்தில் அவர் நினைக்கவே இல்லை. இப்போ நான் சொல்றேன், இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, பலருக்கும் பல நினைவுகள், பலவிதமான நினைவுகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா உங்க நினைவுகளில் இப்போது அவர் வேற மாதிரி இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற நினைவிலேயே அதே மாதிரி அவர் நினைக்கவில்லை மக்களே. அவர் வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறார், வேதனை நினைத்து கொண்டிருக்கிறார். அதில் தான் ஒரு அற்புதம் இருக்கிறது, அதில் தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்பதை நீங்கள் பின்னாலே உணரப்போகிறீர்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் அங்கே இராததினாலே, அப்ப என்ன அர்த்தம்னா, சொன்ன உடனே, அழைப்பு வந்த உடனே அவர் போகவில்லை என்பதிலே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. நீங்கள் கேட்டு இருக்கிற, ஜெபித்து இருக்கிற ஒரு காரியத்தில் நீங்கள் நாளை என்று ஒரு நாளை குறித்தீர்கள் அல்லவா? அந்த நாளில் அது நடக்கவில்லை. தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அது ஏன் அன்னைக்கு நடக்கல? நீங்க நினைச்ச அந்த நாளில் நடக்காததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தான் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. வாசிமா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதற்கு பல ரீசன்ஸ் இருக்கு. முதல்ல பார்த்தோம், தேவநாமம் மகிமைப்படணும், தேவகுமாரன் நாமம் மகிமைப்படணும். இன்னொரு பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தான் இங்க பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு நீங்க விசுவாசிக்கணும். விசுவாச பாடம் எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இன்னும் விசுவாசத்தில் இன்னும் வளருவதற்காக இன்னும் அதிகமான விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு இருக்கிற விசுவாசம் பத்தலை. நமக்கு இருக்கிற அந்த தேவனுக்கு காத்திருக்கிற பழக்கம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எப்பவுமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடனே கொடுக்கறது இல்லை. துரிதமாக எதையும் செய்வது கிடையாது. ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்வதற்கு முன்னால் அற்புதத்தின் ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிய வேண்டும். அற்புதம் என்பது ஆண்டவருக்கு அது சாதாரண காரியம். ஆனால் அற்புதம் செய்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. ஆமேன். ஆகவே அந்த சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அசாதாரணமான ஒரு ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறக்கிறார். நீங்கள் ஆண்டவர் இடத்துல உட்காரவும் மாட்டீங்களா, தேவனை நோக்கி ஜெபிக்கவும் மாட்டீங்க, வேத அறிவை பெருக்கிக் கொள்ள மாட்டீங்க. அப்படின்னா உறவு வராது. தேவனுக்கு உங்களுக்கு உறவு வராது. உறவில் தான் ஆசீர்வாதத்தின் வரவு. அல்லேலூயா. நீங்கள் தேவ உறவினால் மட்டும்தான் ஆசீர்வாதத்தின் வரவு வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த உறவு எந்த அளவுக்கு தாமதிக்குதோ அந்த அளவுக்கு தேவனுடைய பதில்களும் தாமதிக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வார், செய்யாமல் இல்லை. நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அப்போ என்ன சந்தோஷம்? நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் பெத்தானியா வீட்டில் என்ன நடக்குது? அங்கெல்லாம் என்ன நடக்குது? நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா என்ன நடக்குதுன்னா, மார்த்தாலும் மரியாளும் அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ எல்லா உறவுக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, விசாரிக்காங்க. அந்த 2 சகோதரர் அழுதுட்டு இருக்கிறாங்க. இவர் என்னவா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நீங்கள் சில பிரச்சனைகள் இப்போ ரொம்ப கலங்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? கலங்கிட்டு இருக்கீங்க இல்லையோ சில பிரச்சனைகளில். கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. ஆனால் அவர் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. அல்லேலூயா. உங்கள் துக்கம் என்னவா மாறப்போகுது? நம்புறீங்களா? ஏன்னா பிள்ளைய ஆண்டவர் அறிந்து, அந்த பிள்ளை அன்னைக்கு அழுகுது தான், ரொம்ப கஷ்டப்படுது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் அழுகுது, ஆனால் பெற்றோர் சந்தோஷப்படுறாங்க. அப்பாவா இல்லையா? அது அழுகுது, ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரியும் பின்னால் இது நல்லா
படித்து நல்லா வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சில நேரத்தில் நீங்கள் படுகிற அழுகை ஆண்டவருக்கு தெரியும். இந்த அழுகாச்செல்லாம் என்னவா தான் மாறப்போகுது, கண்டிப்பாக நான் அதை சந்தோஷமாக மாற்ற தான் போகிறேன். இன்றைக்கி விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பாறை போல் அப்படியே மாறாமல் அப்படியே அசையாமல் கிடக்குதா? டோன்ட் வரி, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது விசுவாசத்திற்கான ஒரு பயிற்சி. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. வாசிங்க. இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். சரி வாங்க, இப்போ அவன்கிட்ட போகலாம். யாருக்கிட்ட? யாருக்கிட்ட போவோம்? லாசருக்கு தெரியுமா? லாசருக்கு தெரியுமா? சரி, இப்போ 2 நாள் ஆல்ரெடி டிலே. ஏன் டிலேன்னு மார்த்தாள் மரியாளுக்கு தெரியுமா? இப்போ உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. சரிங்களா? அப்போ எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிங்க. நம்மள மாதிரி ஆண்டவருக்கு மேலே என்ன இல்லை சொன்னல, இத்தனை நாளாச்சு, இவ்வளோ டிலே ஆயிடுச்சே, நேற்றே வந்திருக்கலாமே, நேற்றே கிடச்சிருக்கலாமே, இப்போது 3 நாள் ஆயிடுச்சே, 4 நாள் ஆயிடுச்சே, இனி ஆண்டவர் வந்து என்ன பிரயோஜனம்? இனி என் ஜபத்துக்கு பதில் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? என்ன ஆயிரும்? நம்பிக்கையெல்லாம் இழந்த ஒரு நிலை. இந்த நேரத்தில் ஆண்டவர் செய்ய காரியம் நிறைய இருக்குது. இதுவரைக்கும் 3 பார்த்தோம், இன்னும் இருக்குது. இதுவரைக்கும் பார்த்த 3 காரியம் என்ன? தேவன் மகிமைப்பட வேண்டும். 2வது, அங்கே இயேசு கிறிஸ்து மனு உருக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், அந்த இடத்துல அவர் மகிமைப்பட வேண்டும். 3வதாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். பிரச்சனை வேற இடத்துல, ஆனால் உங்களுக்கு ஒரு லெசன், சீசருக்கு ஒரு பாடத்தை, விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் வேற ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், இங்கே ஒரு பாடம், அங்கே மகிமை. இத்தனையுமே ஒரு சம்பவத்தை சூழ்ந்து இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு உங்கள் பிரச்சனை மட்டும்தான், ஆனால் அந்த பிரச்சனை சுற்றி ஏகப்பட்ட தேவ திட்டங்கள் இருக்கின்றன. ஒரு ஆமென் சொல்லாமா? உங்களுக்கு புரிந்தால் ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம அடுத்ததாக இயேசு கிறிஸ்து அங்கே போகும்பொழுது நம்ம 21ஆம் வசனத்தை வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். கரெக்டா? அவர் சொன்னது கரெக்டா? நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னால் அங்கே என்ன சொன்னார்? நாங்கள் இராததினாலே. ஓகே, நான் சந்தோஷப்படுறேன், ஏன்னா உங்களுக்கு விசுவாசம். அப்போது 2 காரியம் பேசப்படுகிறது. ஒன்று, நான் அங்கே இல்லை, அவ சொல்ற நீங்கள் இருந்தா. 2 காரியம். அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதில் தான் ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. அவ சொன்னது கரெக்டு தான். நீங்கள் ஒருவேளை இங்கே வந்திருந்தீங்கன்னா அவன் மரித்திருக்க மாட்டான். உண்மைதான். இப்போ என்னன்னா, இன்னும் கூட ஒரு மனதின் வேதனை ஆழமாய் சொல்கிறா, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா செத்துருக்க மாட்டான்ல, நீங்கள் வராமல் போயிட்டீங்க, வராமல் போனதுங்காட்டி தானே செத்துட்டான். ஒரு கேள்வியில் பல அர்த்தங்கள் இருக்கிறது, பல அர்த்தங்கள் இருக்கு. அப்போ என்னன்னா, நீங்கள் என்ன டிலே பண்ணிட்டீங்க இயேசுவே, நீங்கள் டிலே பண்ணங்காட்ட அருமையான சகோதரன் மரித்து விட்டா. நீங்கள் இருந்திருக்கணும் இல்லை, நான் என்னன்னு சொல்லி அனுப்பணும். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான், நீங்க வந்திருக்கணும்ல, வந்திருந்தா அவன் மரித்திருக்க மாட்டானே. நீங்க இருந்திருந்தால் அவன் மரிச்சிருக்க மாட்டான். ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு, போங்க, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. அவன் நினைச்சிட்டா அவ்வளவுதான், இழுத்து மூடியாச்சு, ஃபினிஷ். ஆனால் எங்கே நாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறோமோ அங்கேதான் தேவன் ஆரம்பிக்கிறார். உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? எங்க முடியுதோ நம்முடைய நம்பிக்கை, எங்க முடியுதோ நம்முடைய எஃபோர்ட், முயற்சிகள், அது வரைக்கும் ஆண்டவர் விட்டுருவார். உன்னை நீ பார்த்துக்கோ, உன்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் நீ செய். உன்னை நம்புற இல்லை செய், உன் அறிவை நம்புற இல்லை செய், நண்பர்களை நம்புற இல்லை நம்பு, என்ன வேணா நம்பு, எல்லாமே
எல்லாம் இழந்து முடிந்த பின்னால நாங்க இருப்பேன். அல்லேலூயா. ஒரு மீன் கிடைக்கல, நான் வருவேன். அல்லேலூயா. திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு, அப்போ கூட அற்புதம் செய்யல, தீந்துருச்சு, நான் வருவேன், நாங்க இருப்பேன். அல்லேலூயா. அதாவது பார்வன் துரத்திட்டு வர்றான், அப்படியே அந்த எட்ஜுக்கு வந்துட்டாங்க, அந்த செங்கடலினுடைய அந்த எல்லையில் நிற்கிறாங்க. ஒரு ஹோப்புமே இல்லை, ஒரு நம்பிக்கையும் இல்லை, என்ன செய்யறது தெரியல. இந்த பக்கம் பார்வனுடைய படை ரதங்களோடு நிற்கிறான், இவர்களை அழிப்பதற்காக. இவர்கள் ஐயோ நாங்கள் சாக போறோம், எல்லாரும் அலறாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கதான் இருந்தார். ஆண்டவர் அங்குதான் இருந்தார். செங்கடல் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருந்தார். பார்வோனின் அந்த படையில் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இருந்தார். இந்த இஸ்ரவேலின் இந்த மக்கள் இருக்கிற இடத்துல தான் தேவன் இருந்தார். பிரச்சனை இருக்கிற இடத்துல மக்கள் இருந்தாலும் மக்கள் இருக்கிற இடத்துல இயேசு இருப்பார். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல செங்கடலும் ஒன்றும் பண்ணாது, எகிப்திய படைகளும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இயேசு ஏதோ பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம்? தேவன் இருப்பதை பார்க்க தவறிவிட்டு படைகளை பார்க்கிறோம், செங்கடலை பார்க்கிறோம். மாற்றிக்கொள்ளுவோம் நம்முடைய பார்வையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டதும் கையில் என்னடா இருக்கு மோசே? கையில் என்ன இருந்துச்சு? கோல் இருந்துச்சு. ஓகே, அதை நீட்டினார். பிரைஸ் தி லார்ட். அதை நீட்டின உடனே கடல் ரெண்டாக பிளந்துருச்சு. அதாவது ஆண்டவர் சொல்லாமல் மோசே கோலை நீட்டினான் என்றால் நடந்திருக்காது. அதே மோசே தான், அதே செங்கடல் தான், அதே கோல் தான். ஆனால் சூழ்நிலையெல்லாம் வேற மாதிரி இருந்தாலும் சொன்னவர், நீர் சொல்லுகிறபடியே நான் வலையை போடுகிறேன். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன் படி செய்யுங்கள். இப்போ அவர் சொன்னபடியே கோலை நீட்டினா அதுவரை நடந்திராத ஒரு அற்புதம். அதுக்கப்புறம் நடக்கல. செங்கடல் அப்படி ரெண்டா பிளந்தது. கடலுக்குள்ளேயே ரோடு போட்டார் அந்த ராடை வச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதில் கடந்து போனார்கள். அதே பாதையில் நாங்களும் போவோம் என்று மற்றவர்கள் எல்லாம் போக முடியாது. உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கண்ணியாக மாறும். அதை மற்றவர்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இயேசுவுக்கு பிரியமானவர்கள். ஆமென். பின்னால் வந்த படைகளுக்கு அதுவே என்னவாகி விட்டது? மரணக்குழியாகி விட்டது. ஆமென். நீங்கள் பல நேரத்தில் உங்கள் சத்துருக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்கள் நினப்பே பல நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பொழப்பை என்ன செய்யுது? கெடுத்துட்டு இருக்குது. நிறுத்திக்குவோம். ஆமென். இன்னும் இந்த சத்தியத்தை குறித்து ஆழமாக அடுத்த வாரத்தில் சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கு என்ன உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார் என்றால், நீங்கள் நினைக்க வேண்டியதெல்லாம் மனதில் நிறுத்த வேண்டியது என்னவென்றால், இன்னைக்கு இந்த நாளிலே கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களை அமிழ்த்துவதற்கல்ல, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே சோதனையை சகிக்க வேண்டும். ஆமென். சலிக்கக்கூடாது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். இந்த நேரத்தில் தான் நீங்கள் உத்தமர் என்று விளங்குவதற்கு ஆண்டவர் ஒரு காலக்கெடுவை கொடுத்து விடுகிறார். நீங்கள் தேவனுக்கு காலக்கெடு கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நேரங்களை கொடுக்கிறார். நீங்கள் இந்த நேரத்தில் உருவாகுவதற்கும், நீங்கள் பலப்படுவதற்கும், தேவன் மகிமைப்படுவதற்கும், நீங்கள் விசுவாசத்தில் பெருகுவதற்குமாக இந்த நேரங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். இந்த வாரம் முழுசும் முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு ஆண்டவருக்கு காலம் இன்னும் தாமதமாகும். நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எரிகோ கோட்டை எல்லாம் அப்படி இருக்குது, நகர முடியாது, முன்னேற்றம் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை துதித்து எக்காலம் மூதி அந்த கோட்டையை சுத்திட்டு இருந்தாங்க. அதுதான் என்ன, ஒண்ணுமே நடக்கலையா? நடக்கும். ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே நடந்துச்சா? நடக்கல. காலம் ஏன் தாமதமாகுது? ஆமென். நீங்கள் அந்த 7 நாளும் 7வது நாளில் 7 நாள் நீங்கள் நல்லா துதிக்க முதல் நாள் துதிக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். 2வது நாள் கொஞ்சம் பழகி இருக்கும். 3 4 5 6 நல்லா
துதித்து நல்லா பழகிருப்பீங்க. உங்கள் இருதயம் துதியினால் நிறைஞ்சிருக்கும், தேவ பிரசன்னத்தில் நிறைஞ்சிருக்கும். ஆண்டவர் ஓகே, நீ நல்லா என்ன ஆகிட்ட, நல்லா ஸ்தோத்திர பலியிட்டு துதிகளை செலுத்தி விசுவாசத்தில் டெவலப் ஆகிட்ட. இப்போ ஊது, ட்ரம்பட் எக்காலம் ஊதின உடனே என்னாச்சு, எல்லாம் இடிந்து விழுந்தது. ஆமென். ஆகவே ஒரு 7 நாள் அப்படின்னாலும் அதில் ஒரு தேவனுக்கு திட்டம் இருக்குது. உங்களுக்கு 7 நாளாக இருக்கலாம், 70 நாளாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வார்கள். நம்புகிறீர்களா? அப்படி நம்புனீங்கன்னா எழுந்து நின்று நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.